வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திர சார மாற்றத்தின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் மாற இருக்கிறது அப்படிங்கிறதை விளக்கமாக பார்க்கலாம். ஜோதிட ஆர்வலர்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இதை பகிரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியன் கிரகம் ஆவணி மாதம் தொடங்கியதிலிருந்து சிம்ம வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் 13 டிகிரி 20 நிமிடம் வரை அவர் மக நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையிலிருந்து தற்பொழுது அவர் பூரம் நட்சத்திரத்திற்கு மாறி இருப்பது ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். முதலில் பார்த்தீங்கன்னா, இது நடக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் மாதம் 31 தொடங்கி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை சூரியன் கிரகம் பூரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த காலம் முழுவதுமாகவே அந்த பூரத்திற்குடைய அதிபதியான கிரகம் சுக்கிரன் கடகத்திலே இருப்பார். அந்த சூரியனுக்கு விரயஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் அமர்ந்திருப்பது ரொம்ப முக்கியமான இந்த பலன்களுக்குடைய முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம இங்கே புரிந்து கொள்ளலாம். முதலில் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிகளுக்கும் இந்த 2 கிரக அமைப்புகளை அடிப்படையாக வைத்து பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிலை, இல்லை சுப விரயங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திடீர் தனப்பிராப்தி ஏற்படலாம். பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்குடைய அற்புதமான ஒரு வளர்ச்சி காலகட்டம். ஆல்ரெடி இவங்களுக்கு 6இல் வலுத்து இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பணியில் நல்ல ஏற்றமான நிலையாக இருக்கும். அந்த செவ்வாய் கிரகமும் 4ஆம் பார்வையாக தனுசு ராசியை இவங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பது நீண்ட நாள் விருப்பங்கள், மேல் படிப்பு, வெளிநாடுக்கு செல்லக்கூடிய நிலை, இல்லைனா பணிக்கான லாங் டிராவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள், வெளி மாநிலம், வெளியூர் எப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு இது அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஏற்றமான இந்த மேலே சொன்ன எல்லா பலன்களுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை. வெளிநாட்டு பணம் வருமானமாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசிக்கு. கவனமான ஒரே பலன், குழந்தைகளுக்கு சில விரயங்கள், குழந்தைகளுக்கு இடமாற்றங்கள், அலைச்சல்கள் ஏற்படலாம். ப்ளஸில் மீண்டும் பார்த்தால் இவங்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் அற்புதமான ஒரு தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, இதெல்லாமே ஏற்றமான நிலை. அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த சுக்கிரனுடைய அமர்வாக அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்குடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரனாக மாறப்போகிறார். இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 1, 6 கூடையவராக அதிபதியாக இருப்பது. அற்புதமாக தொழில் ரீதியிலான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். தொழிலுக்கான கடன்கள் நீண்ட நாள் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 13 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் அற்புதமான வளர்ச்சி, வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. அதிக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வேலை ரிஷப ராசிக்கு. இருக்கிற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் அடைந்து ஒரு இடமாற்றத்துடன் கூடிய வேலை அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். இந்த புது ஜாபில் இவங்களுக்கு வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயம் அந்த 2ஆம் வீடு வருமானத்தை கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை கெடுப்பதற்குரிய வாய்ப்பாக, நீங்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்வதற்குரிய வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இது நிறைய ஒரு ப்ரொடெக்ஷனை குடும்பஸ்தானத்திற்கு கொடுக்கும். 5இல் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வேற எங்காவது செல்வது கூட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையே கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் வீட்டில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த 2ஆம் வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை. அற்புதமான ஒரு நல்ல ஒரு பலன்கள் இவங்களுக்கு தொடரக்கூடிய நிலை. சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு, வீட்டில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வெளிநாட்டு வருமானம் ஏற்படக்கூடிய நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து சில சுப விரயங்களும் இவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய விரயமாக இதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சரியாக பார்த்து டைவர்ட் பண்ணுவது ஒரு அனாவசிய விரயத்தை தவிர்க்கக்கூடிய நிலையாக மிதுனத்திற்கு இருக்கும். ஆனால் முயற்சிகளுக்கு எல்லாமே சற்று பொறுமையாகத்தான் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பலன்களில் மேலும் ஒரு அடிஷ்னலான ஒரு அதர் சைட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சற்று உங்களோட தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை, தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சில கவனம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தையும் இந்த 13 நாட்களில் மிதுன ராசிக்கு இந்த கிரகங்கள் காட்டுகிறது. அடுத்தது கடக ராசிக்கு இது என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடக ராசியில் உள்ள சுக்கிரனாகவே அந்த 2ஆம் வீட்டு சூரியன் மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இது குடும்ப வாழ்வில் சிலருக்கு பிரிவினையை கொடுத்து வெளியூர் வெளிநாடு இப்படி டைவர்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தசாபுதிகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக செப்பரேஷனை கொடுப்பதற்கும் இதே 2 கன்வெர்டட் டு 1 அப்படிங்கிற பலன்களில்
குடும்ப வாழ்க்கையை தேவையில்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய சூழலாக சிலருக்கு ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இணைந்து தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா வாக்குவாதம் தவிர்த்து பேசி அமர்ந்து எல்லா விஷயங்களையும் பொறுமையாக அணுகுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பெரிய லாபம், பெரிய வருமான உயர்வு, பணியில் ஏற்றம் இதெல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையும். பணியில் ரொம்ப எக்ஸலண்ட்டான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருப்பதனால் 70%க்கு கடக ராசிக்கு இது பணி நிமித்தமான ஒரு பிரிவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கடகத்தில் திருமண வாழ்வில் ஷேக்கினஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு சரியான பரிகாரங்களும் சரியான அணுகுமுறையும் இருந்தால் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும். அடுத்ததாக சிம்ம ராசிக்கு பார்க்கும் பொழுது, சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுடைய ராசிநாதன். அவர் திடீரென்று விரையாதிபதியாக விரயஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரத்தில் மாறுவது, அங்கே இருக்கக்கூடிய கேது கிரகமும் அதே சுக்கிரன் சாரத்தில் பூரத்தில் செல்வது ஒரு ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உணர வேண்டும். சிம்மத்தில் 2 கிரகங்கள் சுக்கிரன் சாரத்தில் இருப்பதும் ஒரு கிரகம் கேது சாரத்தில் நியூட்ரலாக இருப்பதும் இவங்களுக்கு அதிகமான வெளியூர் வெளிநாடு கடல் கடந்த விஷயங்களாக மாறக்கூடிய நிலையும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் திடீரென்று ஒரு பலகீனமான நிலையையும் கொடுக்கக்கூடிய 2 வேறு பலன்களாக இது ஏற்படலாம். ஒரு கட்டுக்கடங்காத விரயங்களாக சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஒரு விபரீத ராஜயோகமாக விரயங்களில் காட்டக்கூடிய நிலை. நீங்களும் சரியான முறையில் பணத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தேவையில்லாமல் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற அளவிற்கு விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நிதானம் தேவை. சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகம் மருத்துவ விரயங்களாகவும் ஏற்பட மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய இணைவுகள் எல்லாமே பிறவி சந்திரன் மேலே இருக்கக்கூடிய பிறவியில் சந்திரன் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களாக இருப்பதனால் இந்த கேது கிரகமும் சில தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. மனக்குழப்பம் ஏற்பட்டால் அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல அதை சரி பண்ணி கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். தொடர்ச்சியாக சனி மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு கண்டினியூ ஆகக்கூடிய நிலை அஷ்டம சனி அப்படிங்கிறதையும் 7ல் இருக்கக்கூடிய ராகுவையும் இன்னும் லாங் டேர்மில் இந்த பிளானட்ஸ்லாம் இதே பொசிஷனில் இருப்பதனால் நீங்கள் எதையுமே அலட்சியம் செய்யாமல் சரியாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு விரயங்கள் எல்லாமே குறைந்து அற்புதமான லாபமாக மாறக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். கடல் கடந்து பெரிய யோகமான நல்ல பலன்கள் ஏற்படும். திடீர் லாபங்கள், தொழிலில் திடீரென்று வெளிநாட்டு தொடர்பினால் பெரிய ஆதாயம், அற்புதமான பணப்புழக்கம், ஒரு பெரிய அளவிற்கு பணம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு 2-11 பெரிய லாபத்தை கொடுக்கும். ஒரு அதிர்ஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், திடீரென்று தொழிலை வைண்ட் அப் பண்ணிட்டு பெரிய பணம் சம்பாதிக்கலாம், இல்லை பணியை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பெரிய பணம் கையில் வரக்கூடிய நிலையாக கூட இது சிலருக்கு இருக்கலாம். ஆனால் சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த விரயங்களை தற்காலிகமாக செய்ய முடியாத அளவிற்கு பணத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த விரயங்கள் குறைவது, கையில் லாபம் இருப்பது அப்படிங்கிறது அந்த தொழில் அப்படியே ஒரு ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லாபம் இருக்கலாம், ஆனால் விரயம் செய்வதற்கு சூழல் உங்களை கம்பல் பண்ணும் பொழுது அதற்குரிய பணம் உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக தடையாக இருந்து அந்த தொழிலில் சில டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல் இதை பார்த்து கொள்வது நல்ல நிலை. இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இப்போ வாங்கக்கூடிய கடன்களிலும் நீங்கள் அதிக கவனம் காட்டுவது கன்னி ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு எச்சரிக்கையாக கடன் வாங்க வேண்டும், அளவுக்கு அதிகமாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது இதோடைய ஒரிஜினல் மீனிங். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் வீடாக மாறுவது, லாபங்களில் சற்று காம்ப்ரமைஸ், கொஞ்சம் குறையக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஒரு அளவான லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பணியில் நல்ல ஒரு ஸ்டேபிளான நிலையை உணரக்கூடிய ஒரு பலன்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கும். திடீர் இடமாற்றங்கள், அற்புதமான பொருளாதாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ஏற்றமான வளர்ச்சியான நிலை, இதெல்லாம் ஒரு நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். தந்தை வழி ரிலேஷன்ஷிப்பில் இரத்த பந்த உறவினர்களோடு பார்த்திங்கன்னா அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஓரளவிற்கு அவரவர்களுடைய குடும்ப ஃபேமிலியுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து செல்வது. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அந்த உறவு அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வது ஒரு முக்கியமான பலனாக இந்த துலாம் ராசிக்கு காட்டப்படுகிறது. அதர்வைஸ் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில், பணி, வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை துணை ரீதியிலாக ஏதோ ஒரு விரயம் அதிகமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியிலாக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்குமே உங்களுடைய
ஒரு கன்சென்ட் இல்லாமல் உங்களுடைய அந்த தொழில் பார்ட்னர் ஒரு விரயத்தை அதிகம் கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். அவங்க ஏதாவது பிளான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அதில் நிறைய விரயங்களை இன்வால்வ் பண்ணக்கூடிய நிலை. உங்களுக்கு அந்த அளவிற்கு விரயத்திற்கு ஆர்வம் இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் சில ஒரு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதையும் நீங்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல கையாள வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு பாதகஸ்தானமாகிய அந்த பாகியஸ்தான கடகத்தில் அமரக்கூடிய சுக்கிரனாக இருப்பது, இது 2 செக்மெண்ட்ல பலன்களை எடுப்பது. பணிக்கான ஒரு அற்புதமான வளர்ச்சி, பணிக்கான இடமாற்றம், லாங் டிராவல்ஸ், பிரயாணங்கள், இப்படி ஒரு பலன்களாக ஏற்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையாக ஒரு பலன்கள். சிலருக்கு குடும்ப வாழ்க்கை பிரிவினையை கொடுப்பதற்கும் ஒரு ஆபத்தான நிலையும் இந்த கோச்சாரத்தில் சொல்கிறது. கண்டிப்பாக சுய ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது அதற்கு சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்னு சொன்னாலும் உங்களுடைய 8ல் இருக்கக்கூடிய குரு கிரகமும் தேவையில்லாத சில குழப்பங்களை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசி எக்ஸிஸ்டிங்காக ஒரு நாளையும் தள்ளிக்கொண்டே செல்வது ஒரு நல்ல நிலை. சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களும் முதலீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது. இந்த காலம் முழுவதும் அடுத்து வரக்கூடிய ஒரு லாங் டேர்மில் இந்த பிளானட்ஸோட கண்டிஷன்ஸ் இதே போல இருப்பதனால் முதலீடுகளில் சற்று எச்சரிக்கை தேவை. ராகு கிரகத்தை குரு தொடர்பாக இருப்பது முதலீடுகளில் அளவில்லாமல் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் சில குழப்பங்கள் பண்ணலாம். புத்திஸ்தானாதிபதியான குரு மறைவதனால் அது நெகட்டிவான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரன் கிரகம் உங்களுடைய விரையாதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் அது தேவையில்லாத விரயமாக ஏற்படலாம். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் பாதகத்தில் இருப்பதனால் அவர்களுடைய முடிவுகள் உங்களுக்கு சூட்டாகாத ஒரு மனநிலையை கொடுத்து குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ இத்தனை பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருப்பதை விருச்சிக ராசி உணர்ந்து அமைதியாக பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ராகு கேது பரிகார ஸ்தலத்திற்கு செல்வது, மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது விருச்சிகத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக அந்த பாக்கியஸ்தான சூரியன் மாறுகிறார். கண்டிப்பாக தந்தைக்கு இடமாற்றங்கள், தந்தைக்கு சில விரயங்களாக ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள், முக்கியமாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. பணியில் நல்ல வளர்ச்சி, திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய திடீர் வாய்ப்புகளாக பிரமாதமான ஏற்றமான நிலையை இது கொடுக்கும். ஸோ பாசிபிளி இது சிலருக்கு பணி வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய இடமாற்றங்களாக சிலர் பிரிந்து செல்லலாம். வேறு சிலருக்கு தசாபுத்தி குழப்பங்களால் குடும்பத்தில் சில ஸ்ட்ரெஸ்ஸான நிலை ஏற்படலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற் போல சரியான விஷயங்களாக நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது மட்டுமே நல்ல பலன்கள். ஸோ இதுதான் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பலன்களாகவே காட்டுகிறது. பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இது நீண்ட நாட்களாக அவங்களுக்கு பணியில் பெரிய குழப்பமாக இருந்ததுனால் இது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் நடக்காது. ரொம்ப ஹார்ட் அண்ட் மணின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தையும் தனுசு ராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிக பணிச்சுமையினால் உடல் ஆரோக்கியத்தையும் தனுசு ராசி பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு அஷ்டமஸ்தானாதிபதி 8 7ஆம் வீடாக மாறுவது கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமண வாழ்வில் ஒரு பெரிய குழப்பங்கள் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இது இந்த இரண்டு பலன்களாக வரக்கூடிய ஒரு நிலையாக மகரத்திற்கு காட்டுகிறது. ஸோ இந்த இரண்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனையை சரியாக அணுகுவது, ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள். ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரலாக ஜோதிடத்தில் இப்படி சொன்னாலும் இது அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றாற் போல சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீண்ட நாள் சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நிலையாகவும் இது ஏற்படும். ஆனால் திருமண வாழ்விலும் இது அதிக கவனத்தை கொடுக்க வேண்டிய மற்றொரு பலனையும் இது உள்ளடக்கி இருக்கிறதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது, திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, பணியில் ஏற்றம், வருமானத்தில் நல்ல ஒரு நிலை, ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், லைஃப்பை எப்படியாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சியை பார்த்து விடலாம் அப்படிங்கிற நிலை மகரத்திற்கு ஏற்படும். முக்கியமாக ஆரோக்கியம், ஆயுள் பற்றிய சில குழப்பங்கள்
கணவன் மனைவி ஒற்றுமை, இதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு திருமண வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் கண்டிப்பாக சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இருந்த மன அழுத்தத்தினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த காலத்தில் இது வெளிப்படக்கூடிய நிலை கும்பத்திற்கு இருக்கலாம். பணியிலும் சற்று அதிக பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். குழந்தைகளுடனும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். பொறுமையாக இருப்பது எல்லா விஷயங்களுக்கும் உதவக்கூடிய நிலையாக இருக்கிறது. முக்கியமாக இந்த 7ஆம் வீடு பலவீனம் அடைந்து 6ஆம் வீடாக மாறுவது சற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வது. கும்பராசிக்கு ஒரு எச்சரிக்கை. வாழ்க்கை துணையை நீங்கள் விட்டு கொடுக்காமல் அவங்கள சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு மிகுந்த நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப சரியாக பார்த்து கொள்வது முக்கியமான பலன்கள். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது, மீனத்திற்கு பணி ரீதியிலான சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. பணியை விட்டுட்டு புது வேலை ஜாயின் பண்ணக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். திடீரென்று குழந்தைகளுடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை மீன ராசிக்கு உணரக்கூடிய ஒரு காலகட்டம். அஷ்டமாதிபதி 2 முறை அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய, மொத்தத்தில் மூன்று முறை 8ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் 5இல் அமர்வது பூர்வீகம் தொடர்பான சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பூர்வீகத்தில் பாகப்பிரிவினை போன்ற சில நிலை ஏற்படலாம். பணியில் பெரிய குழப்பம், திடீரென்று புது வேலைக்கு செல்லக்கூடிய நிலையாக ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும், ஒரு சிலருக்கு எதிர்பாராத நிலையில் பணியை விடக்கூடிய அபாயமும் இந்த கிரகங்களுடைய உள்ளூர இருக்கக்கூடிய பலன்களில் முக்கியமாக காட்டுகிறது. பணி தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணியில் அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். பணியிடத்தில் பெண்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட மிகுந்த அதிக வாய்ப்பாக இருப்பது. உங்கள் குடும்ப வாழ்விலும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது. கணவன் மனைவியுடனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது. நிறைய பொறுப்புகளை மீன ராசிக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு காட்டுகிறது. ரொம்ப எல்லா கிரக நிலைகளுமே சற்று ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலை போல இருப்பதனால் மீன ராசிக்கு ஹனுமன் வழிபாடு செய்வது, அமைதியும் பொறுமையும் தொடர்ந்து கடைபிடிப்பது இப்போ மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும்.